கிறிஸ்மஸ் குறித்த தகவல் பார்த்துட்டு இருக்கோம். அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஏன் நம்ம கேக் சாப்பிட்றோம். ஆமாம், கிறிஸ்மஸ் தானே கேக் சாப்பிட்றோம். ஈஸ்டர் கேக் கிடையாது. ஈஸ்டருக்கு ஈஸ்டர் முட்டைன்னு சொல்லுவாங்க. அதுமாதிரி இந்த எல்லாமே உலகம் பூரா கிறிஸ்மஸ்னால் கேக் தான். எப்படி இந்த கலாச்சாரம் வந்தது அதான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். 14வது நூற்றாண்டில் அப்போ இருந்த மக்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? கிறிஸ்மஸுக்கு முந்தின நாள் 24ஆம் தேதி, டிசம்பர் 24ஆம் தேதி ஃபாஸ்டிங் இருப்பாங்க. ஃபாஸ்டிங்னா என்ன? எதுவுமே சாப்பிடாமல் ப்ரேயர் பண்ணுவாங்க. ஒன்றும் சாப்பிட மாட்டாங்க. தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வெறும் வயிறாக இருப்பாங்க. காலை மத்தியானம் எம்டி செம்மக்காக இருக்கும்ல, சாயங்காலம் முடித்த உடனே அவங்க எல்லாருக்கும் ஒரு சாப்பாடு கொடுப்பாங்க. அது என்ன சாப்பாடு தெரியுமா? ஓட்ஸ் கஞ்சி. ஓட்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓட்ஸ்னால் நம்ம அரிசி கோதுமை மாதிரி ஆஸ்திரேலியா மற்ற மாதிரி அது மாதிரி மேற்கத்திய நாடுகள் விளையக்கூடிய ஒரு தானியம். அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதை வச்சு கஞ்சி வைப்பாங்க. இந்த ஓட்ஸ் கஞ்சி ஈஸியாக செமிச்சிரும், டைஜஸ்ட் ஆயிரும். இப்போ சில சமயம் நீ வெறும் வயிறாக இருந்துட்டு மட்டன் சிக்கன் பிரியாணி சாப்பிட்றோம், அது உன்னை அப்படி அப்செட் பண்ணி விட்டுரும், கேஸ் ட்ரபிள் உண்டாக்கிடும், நெஞ்சு கச்சிட்டே இருக்கும். இந்த ஓட்ஸ் கஞ்சி ரொம்ப நல்லது. வயசானவங்க சாப்பிடுவாங்க. வயசானவங்களுக்கு அந்த செரிக்கிற தன்மை குறைஞ்சுன்னு பார்த்தியா, அக்கா சாப்பிடுவாங்க. ஸோ அந்த ஃபாஸ்டிங் முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்களாம், எல்லாருக்கும் மொத்தமாக ஓட்ஸ் கஞ்சி கொடுக்க ஆரம்பித்தாங்க. அந்த ஓட்ஸ் கஞ்சி சாப்பிட்ற வழக்கம் தான் பின்னாளில் நாள் ஆக ஆக கேக் செய்கிற பழக்கமாக இருந்தது. அது ஓட்ஸ் கஞ்சி எப்போ கேக் ஆச்சு தெரியுமா? 16வது நூற்றாண்டில் என்ன பண்ணாங்களாம், இந்த ஓட்ஸே சாப்பிட்டு இது வயசானவங்க சாப்பிட்ட சாப்பாடு தானே, கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுன்னு சொல்லி கோதுமை மாவு இருக்குது பார்த்தியா, கோதுமை மாவில் பழங்கள், காய்ந்த பழங்கள், அப்புறம் பருப்பு வகைகள், உலர்ந்த பருப்பு வகைகள் அதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு இடத்துல வச்சுருவாங்களாம். ஒரு மாதத்துக்கு முந்தையே வச்சுருவாங்களாம். அதை வச்சு அதில் இன்னும் சில பொருட்கள்லாம் சேர்ந்து அப்படி வச்சாங்கன்னா அது கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ருசியுள்ள ஒரு சாஃப்டான ஸ்பாஞ்சான ஒரு சாப்பிடும் பொருளாக கிடச்சிதான். இன்னொன்று தெரியுமா? அந்த மாவை மிக்ஸ் பண்ணுவாங்கல்ல, அதில் ஒரு காயினை போட்டுருவாங்களாம். காயின் என்ன? நான் 1 ரூபி காயின் 2 ரூபி காயின் இருக்கும்ல, அதேமாதிரி வெஸ்டர்ன் பீப்புள் அவங்களுடைய காயின் ஒன்று போட்டுருவாங்களாம். அந்த காயினை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருவாங்களாம். இந்த கேக் கொடுக்காங்க பார்த்தியா, அந்த கேக் பீஸை வெட்டி சாப்பிடும்போது யாருடைய பீஸில் அந்த காயின் வருதோ அவங்களுக்கு பெரிய வெகுமதி கொடுப்பாங்களாம். அப்படி அதை என்ஜாய் பண்ண ஆரம்பித்தாங்க. பின்னாட்களில் ஒருத்தராக இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான காரியங்களை போட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலான பொருட்களை போட்டு அப்படி கொஞ்சமாக மாறி இப்போ நம்ம செய்யல ப்ளம் கேக்கு, ஐசிங் கேக்கு, ஏகப்பட்ட கேக் வெரைட்டி வந்துச்சு. கேக் ஷாப்புக்குள்ளே போனாலே பல தரப்பட்ட கேக்குகள் நிறைய இருக்குது. இந்த கேக்குக்கு ஆரம்பம் உபவாசத்துக்கு கொடுக்கப்பட்ட கஞ்சி தான். அதை பின்பற்றி இது வரைக்கும் நம்ம கேக் சாப்பிட்டே வரோம். அந்த கேக்கில் புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க. பொதுவாக ஆங்கிலேயர்கள் இதில் அதிகமான ஆர்வம் காட்டுவாங்க. தினசாக கேக் பண்ணுவாங்க. இப்போ நம்மளுமே அந்த கேக் கலாச்சாரத்துக்கு வந்துட்டோம். நிறைய கேக் படிக்க ஆரம்பிச்சிட்டோம். இதுதான் கேக் வரலாறு. கிறிஸ்மஸுக்கு ஏன் கேக் சாப்பிட்றோம், எதுக்காக கேக் செய்கிறோம், புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே, காட் பிளஸ் யூ.